பண்டிகை காலங்களில் கொண்டாட சிறந்த இடம் வீடா, திரையரங்கமா அல்லது சுற்றுலா தலமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இப்போ பொங்கல் வரப்போகுது. பொங்கல் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு எழுந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு எல்லாருமே குழந்தைகளோட புது ட்ரெஸ் போட்டு அதிகாலையிலேயே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பொங்கல் வச்சு கரும்பெல்லாம் சாப்பிட்டு குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுறது அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தனி சார். அது நீங்கள் தேட்டரெல்லாம் போய் அது கிடைக்காது. தேட்டரில் அத்தனை பேர்த்து கூட சண்டை போட்டுட்டு அங்கே போய் அது ஃபேமிலியோடு போய் அது துன்பமாக தான் இருக்கும். இன்பம்னா நம்ம வீட்டில் கொண்டாடுறது தான். பொங்கல் பண்டிகைங்கிறது நம்ம விவசாயம் அதை சார்ந்த ஒரு பண்டிகைங்கிற ஒரு முக்கியமான பண்டிகை. ஸோ இதை நம்ம வீட்டில் கொண்டாடும் போது சொந்த பந்தங்களை வர வச்சு ஒரு பலகாரங்கள் அதெல்லாம் செஞ்சு எல்லாம் கூடி ஒன்றா இருந்து கொண்டாடக்கூடியது ஒரு பண்டிகைங்கிறது பொங்கல் மட்டும்தான். தேட்டருங்கிறது நீங்கள் என்றைக்கு வேணாலும் போகலாம், என்றைக்கு வேணாலும் படம் பார்க்கலாம். பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகைங்கிறது நம்ம ஆடு மாடு விவசாயம் சார்ந்த அந்த விவசாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைன்னா அது பொங்கல். அதனால் கண்டிப்பாக வீட்டில் கொண்டாடினா அது சிறப்பாக இருக்கும். பொங்கல் வச்சு நம்ம சாமி கோயிலுக்கு போகிறோம் வர்றோம் இந்த மாதிரி கொண்டாடினா தான் அது பொங்கலுங்கிறது நல்லாயிருக்கும். பொங்கலில் தான் நம்ம ஃபெஸ்டிவலில் எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். இப்போ ஃபாரின்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்த பொங்கலுக்கு தான் சேருவோம். அதுவும் போக இந்த தமிழ்நாட்டில் முக்கியமாக அந்த பொங்கலை தான் நம்ம பண்டிகையாக கொண்டாடுறோம். விவசாயத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி இந்த பொங்கலை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் நம்ம ஃபேமிலியோடு கொண்டாடுறது தான் எனக்கு முக்கியத்துவமாக படுது. தேட்டருக்கு போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னே சூரிய பகவானை வேண்டி பொங்கல் வச்சு நம்ம எல்லாத்துக்கும் பக்கத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு. பொங்கல் வீட்டில் கொண்டாடுறது நல்லதுங்க. ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா வீட்டில் பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படையல் பண்ணி வீட்டில் சொந்த பந்தங்களோட வீட்டில் கொண்டாடுறத பொங்கல் நல்லதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2வது நாள் மாட்டுப்பொங்கலுங்க. மாட்டுப்பொங்கல் மாட்டுக்குள்ள நம்ம வீட்டில் வளர்த்துற மாடு ஆடு எல்லாத்துக்குமே குளிப்பாட்டி இப்போ மாட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போட்டுங்க. 2வது நாள் பார்த்திங்கன்னா பட்டி வச்சு சாயங்காலம் மாட்டுக்கு வச்சுட்டு மாட்டுக்கு பொங்கல் கொண்டாடுறது 2வது நாள். 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் நம்ம சொந்தம் எல்லாத்தையும் வீட்டில் வர வச்சுங்க. அன்றைக்கி கொண்டாடிட்டு வீட்டில் பொங்கல் வச்சு அதுக்கு பொங்கல் வச்சு வீட்டில் கொண்டாடி சொந்த பொங்கலோட வீட்டில் இருக்கிறத பொங்கலுங்க. அது தேட்டருக்கு போய் கொண்டாடுறது பார்த்திங்கன்னா அது பொழுதுபோக்காக போகிறதுங்க. எப்போவுமே பொங்கல் வீட்டில் கொண்டாடுறது நல்லதுங்க. சூரிய பகவான் வழிபடுறது நாம் வருஷத்துக்கு பொங்கல் வச்சு வீட்டில் தான் இது பண்ணணும். சினிமா கொட்டையில் போய் எப்படி இது பண்ணுறதுங்க? மனம் ஒரு நாள் நிற்காதங்க. ஏனுங்க பகவானை கும்பிட்றது வீட்டில் கும்பிட்றது தான் நல்லது. மக்கள் குரல் பகுதியில் பொள்ளாச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.